ஐயா, நீங்க வரலனாலும் பரவாயில்ல. இந்த காட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச 4 பேரை என் கூட அனுப்பி வைங்க. நான் அவங்களோட போறேன். என் புருஷனை நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேங்க ஐயா. என் புருஷன் உயிரோட இருப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் பாத்துக்கிறேன் ஐயா. சரிம்மா, நான் ஆட்கள் அனுப்புறேன். கீழே இறங்கி போய் சூர்யாவை தேடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லுங்க ஐயா. சொல்றேன். அந்த காட்டுல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அங்க ஒரு பெரியவர் குறி சொல்லுவாரு. அவரை போய் பாருங்க. விவரத்தை சொல்லி குறி கேளுங்க. அவர் உத்தரவு கொடுத்தா கீழே இறங்கிடுங்க. ஐயோ ஐயா, அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க ஐயா. ஏற்கனவே ரொம்ப லேட் பண்ணியாச்சு. அரை நாள் தாமா ஆகும். அந்த பெரியவர் உத்தரவு கொடுத்துட்டாருன்னா சூர்யா எங்கேயோ உயிரோட இருக்காருன்னு நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா உத்தரவு கொடுக்கலன்னா சூர்யா உயிரோட இல்லைன்னு முடிவுக்கு வந்துடலாம். ஐயா, என்ன சொல் என்ன சுப்பு இது? மாமா, மாமா, நீங்க எதுக்கு மாமா இங்க வந்தீங்க? என்ன சுப்பு, என்ன இவர் என்ன சொல்றாரு? சூர்யா உயிரோட இல்ல அது இதுன்னு என்னன்னு சொல்றாரு. என்ன நடக்குதுங்க? இப்பதான் கௌதம கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வரோம். அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் காதுல விழுது. சூர்யாவுக்கு என்ன ஆச்சுமா? மாமா, தண்டபாடி, இதுக்குதான் என்ன இங்க வர வேணான்னு சொன்னியா? எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க? என் புள்ள சூர்யாவுக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சார், சூர்யாவை காணோம். கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தண்டபாடி, என்ன பேசுறீங்க? நீங்க இப்படி சொல்றீங்க. இதோ இவர் என்னடானா சூர்யா உயிரோடவே இல்லாத மாதிரி சொல்றாரு. சுப்பு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு சுப்பு, வாயை திறந்து சொல்லு. கேட்டுட்டு இருக்கல. ஐயா, சூர்யாவை எங்க வைத்தியசாலையில வச்சுதான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு காணாம போயிட்டாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடணும். கடைசியில அவர் சட்டம் மட்டும்தான் கிடைச்சது. இது வரைக்கும் சூர்யா எங்க போனாரு, என்ன ஆனாரு ஒண்ணுமே தெரியல. இவங்க மறுபடியும் சூர்யாவை தேடி போலாம்னு சொன்னாங்க. இங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அங்க ஒரு பெரியவர் குறி சொல்றாரு. அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போலான்னு நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னையா பேசுறீங்க? இல்ல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மாமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சூர்யா கண்டிப்பா கிடைச்சிருவாரு. நீங்க ஊருக்கு கிளம்புங்க மாமா. எப்படி எப்படி கிளம்ப சொல்ற? இது என்ன அவ்வளவு ஈஸியான விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் சுப்பு எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் சிக்கல்லையே மாட்ட வச்சிட்டு இருக்க? மாமா, சார், சூர்யாவை நாங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிட முடியும். சூர்யாவை நாங்க காட்டுக்கு தேட தான் சார் போறோம். சரிங்க தண்டபாணி, நானும் உங்க கூட வரேன். சூர்யாவை சேர்ந்தே தேடுவோம். மாமா, இல்ல மாமா, நீங்க காட்டுக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்களால அதை தாங்க முடியாது. சூர்யா இப்ப காணாம போனதுக்கு நான் தான் காரணம் நினைக்கிறீங்க. நானே சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். இல்ல சுப்பு, உன் அத்தை தான் கால் பண்றேன். சொல்லு கோமதி. என்னங்க, கௌதம ஸ்கூல்ல பத்திரமா விட்டுட்டீங்கல்ல? விட்டாச்சுமா. சரி, நீங்க உடனே கிளம்பி சென்னைக்கு வாங்க. ஏன், என்னாச்சு? ஒரு முக்கியமான பிரச்சனைங்க. போன்ல சொல்ல முடியாது. நீங்க கிளம்பி வாங்க, நான் சொல்றேன். இல்ல கோமதி, நான் பேசவே டைம் இல்லங்க. நீங்க நேர்ல வாங்க சொல்றேன். தல போற பிரச்சனையில இருக்கும். ராத்திரிக்குள்ள வந்து சேருங்க. சீக்கிரம் வந்துருங்க. சரி, நான் வரேன். உடனே கிளம்பு. வை போன். மாமா, என்னாச்சு? உன் அத்தை ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாமா. சீக்கிரம் புறப்பட்டு வர சொல்றேன். என்னன்னு தெரியல. என்ன பிரச்சனைன்னு சொல்லலையா? தெரியல, சொல்ல மாட்டேங்கிறாளே. சரி மாமா, நீங்க உடனே சென்னைக்கு கிளம்புங்க. நான் சூர்யாவை கண்டுபிடிச்சு கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். நீங்க நம்பிக்கையோட போங்க மாமா. மாமா, அத்தைக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிய வேண்டாம். சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா ஓகே சார், கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, நேத்தே நீ வேலைக்கு வரல? அதை ஏங்கா கேக்குறீங்க? திடீர்னு என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடம்பு நெருப்பா குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரை எதுவுமே வேலை செய்யல. அப்புறம் என்னாச்சு? இந்த மருந்து மாத்திரையெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணி நேரா வண்டியை பிடிச்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டேன்.
நல்ல காரியம் பண்ண. சாமி இருந்தாரா கோயில்ல? இருந்தாருக்கா. அவரை பார்த்ததுமே என் தாலியை காப்பாத்துங்கன்னு சாமி காலிலே விழுந்துட்டேன். அவரும் கொஞ்ச நேரம் அமைதியா என் புருஷனை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம்தான் குறி பார்த்து அருள் வாக்கு சொன்னாரு. என்ன சொன்னாரு? உன் தாலிக்கு ஒரு ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு காலையிலேயே உன் புருஷன் எழுந்து நடப்பான்னு சொன்னாரு. அவர் அப்படி சொன்னதும் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. சாமி சொன்ன மாதிரி காலையில உன் புருஷனுக்கு குணமாயிடுச்சா? நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாருக்கா. ஓ, நிஜமாவா சொல்ற? ஆமாங்க்கா. என்னை பொறுத்த வரைக்கும் அது சாமியார் வாக்கு இல்ல, சாமி வாக்கு. அந்த மாசாணி அம்மனே அவரோட நாக்குல நின்னு குறிப்பாத்து சொல்றாருக்கா. அவர் குறிப்பாத்து சொன்னா சொன்னபடி நடக்கும். ஒரு வாக்கு கூட தப்பா போனதில்ல. ஆமாங்க்கா, அவர் வாக்கு சத்திய வாக்கு. திக்கு தசை தெரியாம நிக்கிறவங்களுக்கு வழிகாட்டுற சாமிக்கா அவரு. சரி சரி, நீ வேலையை பாரு. கடவுளே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேத்து ஓ முன்னாடி கை கூப்பி கதறி அழுததுக்காக இன்னைக்கு இவங்க மூலமா வழி காட்டுறியா? சரி, நீ காட்டியிருக்கிற இந்த வழியில நான் நம்பிக்கையா போறேன். சொல்லுமா. இங்க குறி சொல்றவர் எங்க இருக்காரு? இங்கதான் மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கு. குறி சொல்லிட்டு இருக்காரு, சீக்கிரமா போமா. அப்படியா? இந்த பக்கமா? இந்த பக்கம் தான். ஓகே. சொல்லுங்கம்மா. ஐயா, என் புருஷன் சூர்யா மனநல சரியில்லாம இருந்தாரு. அவரை இந்த ஊர்ல இருக்கிற சித்த வைத்தியசாலையில வைத்தியத்துக்காக சேர்த்திருந்தோம். அங்கிருந்து திடீர்னு ஒரு நாள் அவர் காணாம போயிட்டாரு. எங்க போனாரு, ஏது போனாருன்னு தெரியவே இல்லை. சித்த வைத்திய ஆளுங்களும் சரி, போலீஸ்காரங்களும் சரி, எங்கெங்கேயோ தேடி பார்த்தாங்க. ஆனா அவரு கிடைக்கவே இல்லை. கடைசியில ரத்தக்கரை படிஞ்ச அவரோட சட்டை தான் கிடைச்சது. அதனாலதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவரை தேடுறதுக்காக காட்டுக்குள்ள போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அந்த சித்த வைத்தியசாலையோட ஐயா தான் உங்களை போய் சந்திச்சு உங்களோட உத்தரவை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. உன் புருஷனுக்கு 2 தாரமா? ஆமாங்க ஐயா. அந்த இன்னொரு தாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் 6 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சா? அவளையும் நாங்க 6 வருஷமா தேடிட்டு தான் இருக்கோம். அவ எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. நாம இருக்கிற எல்லைக்குள்ளதான் அவங்களும் இருக்காங்க. உன் புருஷனை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள கிழக்கு பக்கமா போங்க. 24 மணி நேரத்துக்குள்ள அவன் உன் கண்ணுல பட்டானா அவனுக்கு ஆயுசு கெட்டி.
ஆனால் 24 மணி நேரத்துக்குள்ள அவன் கிடைக்கலனா உன்னோட தாலி பாக்கியம் அவ்வளவுதான். உன் புருஷனோட விதிக்கும் உங்களுக்கும் நடுவில் காட்டுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்க போகுது. அந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா 24 மணி நேரம் தான் கெடு. இவங்களும் உன்னோட தான் வர்றாங்கல்ல? ஆமாங்க. ஆமாங்கய்யா. இது 3 பேரும் கட்டிக்கங்க, எந்த ஆபத்தும் வராது. ரொம்ப நன்றி சாமி. இப்பவே புறப்படுங்க. என்ன பண்ண போறேன்னு என்ன காயத்ரி? மனசுக்கு கஷ்டமா இருக்கு கார்த்திக், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த 6 வருஷமா சூர்யா மனநல சரியில்லாம இருந்திருக்காரு. ட்ரீட்மெண்ட்காக சுப்பு அவரை இங்க இருக்கிற சித்த வைத்தியசாலையில அட்மிட் பண்ணியிருக்கா. அங்கிருந்து அவர் காணாம போயிருக்காரு. எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு எதுவுமே தெரியல. ஆனா அவரோட ஷர்ட் மட்டும் ரத்த கரையோட கிடைச்சிருக்கு. இது எதுவுமே தெரியாம நான் இங்க இருக்கேன். அந்த கடவுள் இதையெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அபசகுனமா தாலி அருந்து விழ வச்சிருக்காரு. கனவு மூலமா சூர்யாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு புரிய வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம கோயிலுக்கும் என்ன போக வச்சிருக்காரு. அந்த கோவிலுக்கு நான் போனது நல்லதா போச்சு. இப்ப எல்லா விவரமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் விட்டா அதுக்கப்புறம் சூர்யா கிடைக்க மாட்டாரு. இன்னைக்குள்ள சூர்யாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவரை காப்பாத்தியே ஆகணும்னு அந்த சாமியார் குறி பார்த்து தெளிவா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்பவே சூர்யாவை தேடி காட்டுக்கு போகணும். என்ன சொல்ற காயத்ரி? கார்த்திக், இந்த 6 வருஷத்துல நீங்க எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க. நான் நிம்மதியா தைரியமா வாழ வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்ப நீங்க பண்ண போற இந்த உதவிதான் உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய உதவி. ப்ளீஸ் கார்த்திக், என்னோட வாங்க. காட்டுல சூர்யாவை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. காயத்ரி, நீ என்ன விளையாடுறியா? அந்த காட்டை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இந்த சினிமாலலாம் பச்சை பசேர்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா காட்டுவாங்களே, அப்படிப்பட்ட காடுன்னு நினைச்சியா? எல்லாம் அடர்த்தியான முள்ளு மரம், சரியான பாதை கிடையாது. செங்குத்தான பாதையில ஏறி இறங்கணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் போதும், எத்தனை 1000 அடி கீழே போகும்னே தெரியாது. இதுல போதாததுக்கு மிருகம் வேற. இதுல சூர்யாவை எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? முடியணும் கார்த்திக். சூர்யாவை தேட போற நமக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி வரும்னா சுப்பு குறி பார்த்தப்பவே அந்த சாமியார் சொல்லியிருப்பாரே. நான் அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் சுத்த மூட நம்பிக்கை. அத போய் நம்பிக்கிட்டு இருக்க? அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு நின்னுட்டு இருந்தப்போ நம்பிக்கையே ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அத மூட நம்பிக்கைன்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க.
கிடைச்ச விஷயத்தை புடிச்சுக்கிட்டு நடக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக், என்ன சொல்றீங்க? ஓகே கார்த்திக், இதுக்கு மேல நான் உங்களை கம்பல் பண்ணல. சூர்யாவை தேடி நான் காட்டுக்குள்ள போறேன். திரும்பி வந்தா சூர்யாவோட தான் திரும்பி வருவேன். இல்லனா பூஜாவையும் அசோக்கையும் ஒரு அம்மாவாவும் இருந்து பாத்துக்கோங்க. காயத்ரி, என்ன காயத்ரி, நான் இந்த காட்டை பத்தி சொன்னதெல்லாம் என் உயிருக்கு பயந்துன்னு நினைச்சியா? இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கியா? நான் பயந்தது, கவலைப்பட்டது எல்லாமே உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு தான். சூர்யாவுக்கு ஒன்றும் ஆகலைன்னா எனக்கும் ஒன்றும் ஆகாது கார்த்திக். என்ன கார்த்திக்? ஒன்றும் இல்லை, நீ இரு, நான் போய் சூர்யாவை கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். இல்லை கார்த்திக், நீங்க மட்டும் தனியாலாம் போக வேண்டாம், நானும் கூட வரேன். வேணாம் காயத்ரி, சொன்னா கேளு. தயவு செஞ்சு என்ன வேண்டான்னு சொல்லாதீங்க. நான் இங்கே இருந்தேனா சூர்யாவை நீங்க கண்டுபிடிச்சிங்களோ இல்லையோன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையை வெடிச்சு போயிடும். நானும் காட்டுக்கு வந்தேனா சூர்யாவை என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆறு வருஷம் ஆயும் கூட சூர்யா மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கியா நீ? கூடாது கூடாது. உன் பாசம், அன்பு, காதல் எல்லாமே என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் கிடைக்கணும். கிடைக்க வைப்பேன். என்னம்மா இன்னும் நீங்க கிளம்பலையா? எங்க கூட வந்தவர் காட்டுக்கு போறதுக்கு ஆளை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு. அதான் இங்க நின்னுட்டு இருக்கோம். அவர் வந்தோடனே நாங்க கிளம்பிடுவோங்க ஐயா. நம்பிக்கையோட போயிட்டு வாங்கம்மா, நல்லதே நடக்கும். நன்றிங்க. ம். என்ன ரேணுகா, இன்னும் தண்டபாணியை காணோம்? வாங்க தண்டபாணி. ஆ என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு? அம்மா, இன்னும் சாமியார் சொன்ன ஆளுங்க வரலம்மா. அப்புறம் அங்கே எங்கேன்னு தேடி பார்த்தேன். இவரா வந்து என்ன விஷயம்னு கேட்டாரு. சொன்னேன், லோக்கல் ஆள் போல் இருக்கு, மலை காட்டுக்குள்ளேயே 10 வருஷமா இருந்தவராம், நமக்கு உறுதுணையா இருப்பாருமா. அது மட்டும் இல்ல, போற வழியில 2 பேரை கூட்டிட்டு போலான்னு சொன்னாரு. சரி சரி, ஓகே. நம்ம காட்டுக்குள்ள கிழக்க பார்த்து போகணும்னு சாமி சொல்லியிருக்காரு. சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நம்ம போலாம். ஆனா பேசின பணத்தை கரெக்டா கொடுத்துடணும். கம்மியானா ஒத்துக்க மாட்டேன். இல்ல இல்ல, என் புருஷன் மட்டும் கிடைக்கட்டும். நீங்க கேட்டதை விட டபுள் அமௌண்ட் நான் உங்களுக்கு தரேன். சரி சரி, நேரம் கடத்தமா வாங்க போலாம். வாங்க, நீங்க வந்து முன்னாடி உட்காருங்க. மம்மி நானும் வரேன் மம்மி, ப்ளீஸ் மம்மி. மம்மி வரேன் மம்மி, ப்ளீஸ் மம்மி. 2 பேரும் நல்ல பிள்ளைங்கல்ல, நான் சொல்றத கேப்பீங்கல்ல. நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். சமத்தா 2 பேரும் வீட்லயே இருக்கணும். ஓகே மம்மி, அது வெரி போர் மம்மி, நாங்களும் வரோம். அசோக், மம்மியும் டாடியும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறோம். போயிட்டு வரப்போ நீ கேட்ட காமிக்ஸ் புக்கை நான் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? உனக்கும் தான் செல்லம். ஓகேவா? கஸ்தூரி அக்கா சொல்லுங்கக்கா. நாங்க 2 பேரும் வெளியே போறோம். வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. பசங்களை நல்லா பாத்துக்கோங்க. சரிங்கக்கா. அப்புறம் 2 பேரையும் வெளியே அனுப்ப கூடாது. ஓகேவா? சரிங்கக்கா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சரி. பா அசோக். பாய் மம்மி, பை டாடி. பை மம்மி. பாய். போலாம் போலாம். கார்த்திக், அந்த சாமியாரு காட்டுக்குள்ள கிழக்கு பக்கமா பார்த்து போகணும்னு சொன்னாரு. உங்களுக்கு வழி தெரியுமா? இல்ல துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு போலாமா? காயத்ரி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவன். எனக்கு இந்த காட்டோட ஒவ்வொரு மூலை முடுக்கும் தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரி.
நீங்கள் என்ன ராசி? சிம்ம ராசி. நீங்க? கன்னி. ஓ, கன்னி பையனா நீங்க? எஸ், ஐ எம் a virgin boy. அத நான் கேட்கவே இல்லையே. கேட்கல. பட் சிம்மமும் கனி ஒத்து போகும். ஸோ லவ் பண்ணிடலாம். ஐ ஃபீல் இட் ஆல்ரெடி. கான்சன்ட்ரேட் கோபால், கான்சன்ட்ரேட். பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தியானம் பண்ணுறான். ஸ்டூபிட்.